ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆணும் பெண்ணும் இணைந்து தங்களுடைய அன்பை பரிமாறி வாழக்கூடிய அந்த திருமண வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை? பொதுவாகவே இன்னாருக்கு இன்னார்னு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கு ஏற்ற பெண் எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்கனவே பிறந்திருப்பா. ஒரு பெண்ணுக்கேற்ற ஆண் ஒரு இடத்துல ஏற்கனவே பிறந்திருப்பான். சேர்ந்தே பிறந்து சேர்ந்தே எப்பொழுதும் வாழ்ந்து இறப்பினுடைய தருவாயிலும், அதாவது வாழ்க்கை சிதறடிக்கக்கூடிய அந்த தருவாயிலும் சேர்ந்தே இருக்கக்கூடியது தான் திருமண வாழ்க்கை. இப்படி சேர்ந்தே பிறந்து சேர்ந்தே எப்பொழுதும் வாழ்ந்து இறக்கும் தருவாயிலும் சேர்ந்தே இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில கொஞ்சம் இடைவெளியும் இருக்கணும். அது என்ன இடைவெளி அப்படின்னா, அந்த இடைவெளியில சொர்க்கத்தினுடைய தென்றல் வந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த இடைவெளி இருக்கணுமா. அந்த இடைவெளி எதுக்காக அப்படின்னா, உறவை மேம்படுத்தி அன்பை அதிகரிக்கக்கூடிய இடைவெளியா, சொர்க்கத்தினுடைய தென்றல் வீசக்கூடிய இடைவெளியா அது இருக்கணும். திருமண வாழ்க்கையில ஆண் பெண் 2 பேருமே அதிகப்படியா நேசிக்கணும், 2 பேருமே காதலிக்கணும். அந்த காதல் 2 பேருக்குமே ஆனந்தத்தையும் அழகான வாழ்க்கையையும் அமைக்கக்கூடிய காதலாக இருக்கணும். அந்த காதல் அதிகமாகி ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய, ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த காதலினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. 2 ஆன்மாக்களுடைய கரைகளை இணைக்கக்கூடிய கடலை போன்று அந்த காதல் அமையணும். 2 பேரோட கோப்பையும் நிரப்பணும். ஆனால் அதே சமயம் இன்னொருத்தருடைய கோப்பையை இன்னொருத்தர் அருந்தக்கூடாது. அதே போலத்தான் ஒவ்வொருத்தரோட ரொட்டி துண்டையும் பகிர்ந்து சாப்பிடணும். ஆனால் ஒரே ரொட்டி துண்டை 2 பேரும் சாப்பிடாதீங்க. ஆனந்தம் கிடைக்கும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும் போது, நல்ல செயல்கள் நடக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஆனந்தமாக கொண்டாடுங்க. அந்த கொண்டாட்டத்தில் கூட கொஞ்சம் தனி இடைவெளி இருக்கணும். வீணை பார்த்துருப்பீங்க. இந்த வீணையோட கம்பிகள் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் இசையை மீட்டும் போது அழகான ஒரு இசையை கொடுக்கும். அப்படிப்பட்டது தான் வாழ்க்கையும். திருமண வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் சரியான இடைவெளியை இருவருக்கும் கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம். ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே தனிப்பட்ட விருப்புகள் இருக்கும். இந்த திருமண வாழ்க்கையில் ஆண் பெண் 2 பேருமே அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கணும், இதயத்தை பரிமாறிக்கணும். ஆனால் ஒருத்தரோட இதயத்தை இன்னொருத்தர் அடிமைப்படுத்துகிற விதமாவோ, ஒருத்தரோட இதயத்தை இன்னொருத்தர் ஆளுமை செய்கிற விதமாவோ அன்பை பரிமாறி கொள்ளாதீர்கள். ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு என்ன தேவையோ அந்த வாழ்க்கை தான் அந்த இதயத்தை தாங்கி பிடிக்கணும். உங்களுடைய இதயம் இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகாம 2 பேரும் அன்பு செலுத்திக்கணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போயிருப்போம். கோயிலில் இருக்கிற தூண்களை கவனிச்சிருப்பீங்க. கோயிலை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் கூட தனித்தனியே தான் நிற்கும். அந்த தூண்கள் தனித்தனியே நின்று தான் அந்த அழகான கோயிலை தாங்கி பிடிக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேரோட மனதுமே வெவ்வேறு பண்பு நலன்களை கொண்டது. அதாவது ஆண் ஒரு விதமாக யோசிக்கக்கூடிய பண்பு நலன்கள், பெண்களுக்கு வேறு ஒரு விதமாக யோசிக்கக்கூடிய பண்பு நலன்கள் இருக்கும். இதை உதாரணமாக எப்படி சொல்லலாம்னா, கருவாளி மரமும் புன்னை மரமும் இன்னொன்றின் நிழலில் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஆணோட மனசும் பெண் மனசும் ஒத்து போகாது. ஆனால் திருமண வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் உனக்காக நான், எனக்காக நீ அப்படிங்கிற ஒரு புரிதலோட விட்டு கொடுத்து போகும்போது தான் அந்த வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். சமீபத்தில் வெளியான தலைவன் தலைவி படத்தை பார்த்துருப்பீங்க. பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய தலைவனும் தலைவியும் அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. அந்த அதிகமாக செலுத்தக்கூடிய அன்பே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக மாற்றி சத்தமாக பேசிக்கொள்ளக்கூடிய 2 பேரும் பயங்கரமாக கத்தி பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டாந்துரும். இதுதான் காதல் என்பது. அளவானதா, நேசிக்கக்கூடியதா, அன்பு செலுத்தக்கூடியதா, ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதை விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தி அந்த அன்பே இன்னொருத்தரை ஆதிக்கம் செலுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடிய அன்பா இருக்கக்கூடாது. அந்த படத்துல இன்னும் ஒரு நல்ல அழகான கருத்தை சொல்லியிருப்பாங்க.
கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க மட்டுமே அமர்ந்து பேசினா தீர்வு சீக்கிரமாக கிடைச்சிரும். அதை தவிர்த்து மூன்றாம் மனிதருடைய தலையீடு இருந்தது அப்படின்னா பிரச்சனை எவ்வளோ பெருசாகும், அதற்கான தீர்வு கிடைக்க எவ்வளோ நாளாகும், தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி அந்த சூழ்நிலை கையாளணும், எப்படியெல்லாம் அந்த சூழலை கையாளக்கூடாது அப்படிங்கிறதையும் மிக அழகாக காட்டியிருப்பாங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது எப்படி ஆடி பாடி மகிழ்ச்சியாக ஆனந்தத்தை பகிர்ந்துக்கிறோமோ அதுபோலத்தான் ஒரு துன்பம் வரும்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி தோள் கொடுத்துக்கணும். இந்த திருமண வாழ்க்கையில் இப்படி சோர்வு வரும்போதும் துன்பம் வரும்போதும் தோள் கொடுத்துக்கும் போது கூட அதிகப்படியான நெருக்கத்தை உண்டாக்க வேண்டாம். அந்த பிரச்சனையை காரணமாக கொண்டு என்னால் தான் அந்த பிரச்சனை உனக்கு சரியாச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆளுமை செலுத்துகிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கூடாது. ஆடி பாடி ஆனந்தமாக இருக்கும் போது எப்படி ஒரு தனிமை தேவையோ இடைவெளி தேவையோ அதுபோலவே சோர்ந்து நாம் தோள் கொடுக்கும் போதும் ஒரு இடைவெளி நிச்சயமாக தேவை. திருமண வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் தீர்க்கதரிசி அப்படிங்கிற புத்தகத்தில் கூறியிருக்காங்க. இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்முடைய திருமண வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கான சூழலும் அமையும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உனக்காக நான் எனக்காக நீ அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி நல்ல புரிதலோட ஆனந்தமாக அன்பை பரிமாறி வாழுகிற போது இந்த வாழ்க்கை ஒரு வரமாகத்தான் தெரியும்.